ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், காயப்படுத்தும் முட்கள். முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து. மத்தேயு 27வது அதிகாரம் 29வது வசனம். லோகஸ்ட் என்பது ஒரு தாவரத்தின் பெயர். இந்த வகை தாவரம் முட்களால் நிறைந்து இருக்கும். இந்த முட்கள் குத்தினால் அது மிகவும் வலி எடுக்கும். ஆனால் மரணம் நேரிடாது. விஷத்தன்மை குறைந்ததாகவே காணப்படும். இன்றைக்கு பூமியில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான முட்செடிகள் உள்ளது. பெரும்பாலான முட்கள் அதன் செடி வகைகளை பாதுகாப்பதற்காகவே காணப்படுகின்றது. சில வகை செடியின் முட்கள் விஷத்தன்மை கொண்டதாகவும் உயிர்களை கொல்வதாகவும் காணப்படுகின்றது. ஆனால் பெரும்பாலான முட்செடிகள் எந்த உயிரினங்களுக்கும் மரணத்தை ஏற்படுத்துவது இல்லை. ஆனால் இந்த முட்கள் உடலில் படுகின்ற பொழுது வலியையும் வேதனையையும் உண்டாக்குகின்றது. தேவன் மரம், செடி, கொடிகளை 3வது நாளில் சிருஷ்டிக்கின்றார். பாவம் பிரவேசிப்பதற்கு முன் இயற்கையானது மிகவும் அழகாகவும் மனிதனுக்கு பயனுள்ளதாகவும் ஆசீர்வாதமாகவும் நிறைந்திருந்தது. பாவத்திற்கு பின்னர் தேவன் பூமியில் முள்ளையும் குறுக்கையும் முளைக்கச் செய்தார். அதன் பின்பே பூமியில் முட்கள் உருவானது. அதுபோலவே நல்ல ஆலோசனைகளும் முட்கள் போன்றவையே. அவை நம்மை புண்படுத்தும். ஏனென்றால் நாம் தவறு செய்துள்ளோம். ஆனால் ஒருபோதும் நம்மை அது அழிப்பதில்லை. மதீனனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாய் இருக்கும். ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானம் உள்ளவன். நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 15வது வசனம். பிரம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கின்றான். தகப்பன் தன் பிள்ளையை சிட்சிக்கிறது போல கர்த்தர் தமக்கு பிரியமானவனை சிட்சிக்கின்றார். கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதீர்கள் என்றெல்லாம் சத்திய வசனம் நமக்கு சொல்கின்றது. பிரியமான தேவ ஜனங்களே, அப்போஸ்தலனாகிய பவுல், எனக்குள் ஒரு முள் வைக்கப்பட்டிருக்கிறது, அது நாடோறும் என்னை குத்துகிற முள்ளாய் இருக்கிறது என்று சொல்கிறார். 3 இடத்தில் இந்த முள் தன்னை விட்டு எடுக்கப்படும்படியாக வேண்டிக் கொள்கிறார். ஆனால் தேவன் அவருக்கு கொடுத்த பதில், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்கின்றார். அன்பான தேவ ஜனங்களே, நமக்குள் பலவீனங்கள் வரும்பொழுது மற்றவர்களை குத்தி காயப்படுத்தாமல், தொந்தரவு செய்யாமல் அல்லது தேவனுடைய நாமத்தை குறை சொல்லாமல் நாம் பொறுமையாக இவைகளை ஏற்றுக்கொள்வோமானால் கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட என்றென்றும் நிலைத்திருக்கும். நாமும் மற்றவர்களை காயப்படுத்தாமல் இருப்போம். மற்றவர்களின் காயங்களை கட்டுவோம். ஆண்டவர் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.